மகாபாரத கதையை சொல்ல தொடங்குவதற்கு முன்னாடி வியாச முனிவர் ஒரு கருத்தை சொல்றாரு. நான் கௌரவர்கள் பாண்டவர்கள் ஆகிய இருவரின் கதையை பற்றியும் முழுமையாக சொல்லிவிடுகிறேன். அதில் யார் சரி யார் தவறு என்கிற முடிவை உங்கள் அறிவும் மனதும் ஒத்துக்கொள்ளுகிற மாதிரி நீங்களே எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. வியாசர் முன்கூட்டியே ஒரு உண்மையை உணர்த்துறாரு. நாம் யாரை பற்றி பேசினாலும் சரி உடனே இரண்டு விதமான காட்சிகள் தோன்றும், இரண்டு விதமாக அபிப்பிராயங்கள் தோன்றும், இரண்டு விதமான முடிவுகளும் உருவாகும். இது தவிர்க்க முடியாதது. இப்படிதான் மகாபாரதத்துல அத்தனை கதாபாத்திரங்களை பற்றியுமே இரண்டு விதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. கர்ணனும் கூட இதற்கு விதிவிலக்கல்ல. கர்ணனை ஒரு கோழை என்று மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயம் கர்ணனை ஒரு மகாவீரன் அப்படின்னோ மகாசூரன் அப்படின்னோ மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த கருத்துக்கள் எதுவுமே மகாபாரதத்தோட கருத்து கிடையாது. அதில் நடமாடும் சில கதாபாத்திரங்கள் மூலமாக வெளிவந்த கருத்துக்கள் தான். மகாபாரதத்துல கர்ணனை பற்றி அங்கங்கே சிந்தி கிடக்கும் சில கருத்துக்களை கூட்டி சேர்த்து பார்த்தால் தெளிவாக புரிகிறது கர்ணன் ஒரு மகாவீரன் தான், மகாசூரன் தான் அப்படின்னு. கர்ணனுடைய குருக்ஷேத்திர யுத்த காட்சிகளும் கூட இதைத்தான் நமக்கு தெரிவிக்குது.